டிவிகே சைடில் எந்த குறையுமே இல்லை. இந்த இறப்புக்கு வந்து டிவிகே சைட்லையோ விஜய் மேலேயோ எந்த தப்புமே இல்லைன்றதுல என்னோட அந்த நீதிபதி அவர்கள் வந்துட்டு திமுகவின் எக்ஸ் எம்எல்ஏவோட மகன். அவர் முன்னாடி வந்து வழக்கறிஞர் சபையில் இருந்தது வந்து திமுக கழகத்தின் உறுப்பினராக தான் அவர் இருந்திருக்காரு, கோர்ட்லையுமே பார் கவுன்சிலுமே. அப்படி இருக்கும்போது அந்த நீதிபதி கிட்ட இருந்து எப்படி நம்ம வந்து ஒரு நடுநிலையான தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்க முடியும்? ஜட்ஜில் ஒரு நீதிபதி கேட்ட மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சபாநாயகர் வந்து எதிர்கட்சியை பற்றி கேள்வி கேட்ட அந்த அடிப்படையில தான் நேற்று வந்து நீதிபதி செயல்பட்டுருக்காங்க. டிவிகே சைடில் பேசுறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தான் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக பேசிட்டு இருக்காங்க ஒழிய இன்னைக்கு வரைக்கும் டிவிகேயோட கட்சியில இருந்து யாரும் பெருசா இந்த விஷயத்தை பற்றி வாயை துறக்காதது ஒரு பெரிய குறை தான். சார் வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று சென்னை ஹைகோர்ட் வந்து டிவிகேவுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து முன் வச்சு கேட்டாங்க. திமுகவையும் கேட்டாங்க, டிவிகேவும் கேட்டாங்க. ஆனால் அதில் அதிகப்படியாக வந்து டிவிகே வந்து மேலே வந்து ரொம்ப காட்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் முன் வச்சு தவறெல்லாம் சுற்றி காட்டி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று வந்து அந்த ஹியரிங் வரும்போது வந்து டிவிகே சைடில் வந்து அங்கே வாதாடுறதுக்கான அனுமதியே வந்து மறுக்கப்பட்டிருக்கு. முன்ஜாமீன் விஷயமா மட்டும்தான் பேசப்பட்டிருக்காங்க, அதுக்கு மட்டும்தான் அவங்க வாதாடி இருக்காங்க. அதுவும் புசியானந்த் அவர்களின் முன்ஜாமீன் பற்றி மட்டும்தான். மற்ற நேரங்களில் அவங்களுக்கு வாதாடுறதுக்கு அவங்கள டிவிகே சைட்லேருந்து அனுமதிக்கவே இல்லை. முதல்ல. ரெண்டாவது, டிவிகே சைடில் கேள்வி கேட்டது வந்து ஒரு நீதிபதி ஒரு ஜட்ஜில் ஒரு நீதிபதி கேட்ட மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சபாநாயகர் வந்து எதிர்கட்சியை பற்றி கேள்வி கேட்ட அந்த அடிப்படையில் தான் நேற்று வந்து நீதிபதி செயல்பட்டுருக்காங்கன்றது தான் என்னோட கருத்து. திமுக சைட்லையும் அதாவது அரசாங்கத்தையும் கேள்வி கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா ரொம்ப சாஃப்டா இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணீங்க அப்படின்றத நம்ம ஒரு அம்மா வந்து பிள்ளைகிட்ட கேட்குற மாதிரி கேட்டுட்டு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்திக்காரி வந்து கொடுமைப்படுத்துறத கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, டிவிகே சைடில் வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு விஷயம் என்னன்னா, தலைமை பண்பே இல்லை, சம்பவம் நடந்த பின்னாடி தலைவர் முதல்ல இருந்து தொண்டர் வரைக்கும் எல்லாருமே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. அது ஏன் ஓடி ஒளிஞ்சாங்கன்றதுக்கான காரணம் அன்னைக்கு என்னன்னா, அதுக்கான அனுமதி கொடுக்கப்படலை, மேற்பண்டி எந்த கலவரமும் வந்துடக்கூடாது அப்படின்றது காவல்துறையோட அறிவுறுத்தின் பேர்ல தான் அது நடந்திருக்கு. ஆனா அதை வந்து எதையுமே இவங்க சொல்ல விடாம வாதாட விடாம அவங்கள முடக்கப்பட்டு ஒரு சாராரை மட்டும், அதாவது திமுக சைட்லையும் அவங்க நீதிபதிக்கும் அவங்களுக்கு சாராரில் மட்டுமே நடந்திருக்கு. ஸோ அதை வந்து தவிர்த்திருக்கலாம். ரெண்டு பக்கமும் வாதாட எந்த விதமான அனுமதியும் கொடுக்கப்படல. ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, டிவிகே சைடில் வந்து அவங்க செஞ்ச தப்புன்றது நான் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றேன்னா, இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த ஒரு வாரத்துல வந்து அதிகப்படியாக மக்களுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு வீடியோ மட்டும் தான் வெளியிட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம், சந்திக்க முடியாமல் போகிறதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். அவர்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் மேலே வழக்குகள் பதியப்பட்டிருக்கு, முன்ஜாமீன் இன்னுமே வழங்கப்படலை. ஸோ அப்படி இருக்கும்போது முதல் கட்டம் 2ஆம் கட்டம்லாம் தாண்டி அடிப்படையாக அங்கே உள்ள நிர்வாகிகளோ டிவிகே கட்சியின் தொண்டர்களோ வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சாங்களா இல்லையா அப்படின்றதுல இது வரைக்கும் ஒரு தெளிவு இல்லை. டிஎம்கே சைடில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து குற்றச்சாட்டுகளாக டிவிகே மேலே முன்வைக்கப்படுது.